அரேக்கு நாங்க பிளட் மெத்தட் கால் பண்ணிக்கல. இந்த அரேல பார்த்தோம்னு சொன்னா ஒரு நம்பரும் ஒரு அரேயும் இருக்கு. சோ அந்த நம்பர் அப்படியே வந்து அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் பிளட்டினிங் ஆகி வரப்போகுது. சோ அந்த அரேல பார்த்தோம்னு சொன்னா ஒரு நம்பரும் ஒரு அரேயும் இருக்கு. சோ அந்த நம்பரும் அரேயும் தனித்தனி எலிமெண்ட்ஸா பிளட்டினிங் ஆகி எங்களுக்கு வரும். இந்த அரே டாட் பிளட் ரிட்டர்ன் பண்ற அந்த அரேக்கு நாங்க திருப்பி பிளட் மெத்தட் கால் பண்ணிக்கல. இதுல பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு நம்பர்ஸும் ஒரு அரேயும் இருக்கு. சோ அந்த ரெண்டு நம்பர்ஸும் அப்படியே வந்துடும். அந்த அரேல இருக்கிற அந்த நம்பரும் அரேயும் தனித்தனி எலிமெண்டா பிளட்டினிங் ஆகி வரும். இப்ப இவர் ரிட்டர்ன் பண்ற அந்த அரேக்கு நாங்க திருப்பி பிளட் மெத்தட் கால் பண்ணோம்னு சொன்னா இதுல மூன்று நம்பர்ஸும் ஒரு அரேயும் இருக்கு. அந்த மூன்று நம்பர்ஸும் அப்படியே வந்துடும். அந்த அரேல ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ஸும் தனித்தனி எலிமெண்டா பிளட்டினிங் ஆகி வரும். இப்ப பார்த்தோம்னு சொன்னா எங்கட நெஸ்டட் அரேல இருந்து நாங்க ஒரு சிங்கிள் டைமென்ஷன் அரே எடுத்துட்டோம். எங்கட இந்த நெஸ்டட் அரேல ஒரு அந்த அரேக்குள்ள அரே, அதுக்குள்ள ஒரு அரே, அதுக்குள்ள ஒரு அரே, மூன்று லெவல்ல அரே இருக்குது. அதனாலதான் எங்களுக்கு சிங்கிள் டைமென்ஷன் அரே இருக்கிறதுக்கு மூன்று பிளட் மெத்தட் தேவைப்பட்டது. சோ இப்படி மூன்று பிளட் மெத்தட கால் பண்றதுக்கு பதிலா பிளட் மெத்தட்ல இருக்கிற டெப்த் அண்ட் ஆப்ஷனல் பாராமீட்டர் மூன்றா பாஸ் பண்ணாலும் எங்களுக்கு அதே சேம் சிங்கிள் டைமென்ஷன் அரே தான் கிடைக்கும்.